பாமினி பாவை அத்தியாயம் 7. பணிந்துவிட்ட பகையரசன். வெற்றி வாகை சூடிய படைகள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருந்தன. பட்ட பாட்டுக்கு பலன் கிடைத்த ஆனந்தத்திலே ஆடலும் பாடலும் அந்த படையணியிலே திமிலோகப்பட்டு கொண்டிருந்தன. படுகாயமுற்று படுத்த படுக்கையாக கிடந்த போர் வீரன் கூட நிமிர்ந்து உட்கார்ந்து நிம்மதி பெருமூச்சுடன் உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தான். இப்போரில் கால் இழந்த வீரன் தங்கள் படை கண்ட வெற்றிக்கு பின்பு தனக்கு ஏற்பட்ட ஊனத்தை கூட பெரிதாக மதிக்கவில்லை. கையிழந்த வீரனோ இனி கட்டாரி பிடித்து களத்திலே சாகசங்கள் புரிய முடியாதே என்று வருந்தினாலும் அன்றைய கோலாகலத்திலே தனக்கு உற்ற குறையை மறந்தே போனான். பகைவர்களை புறம் கொண்ட படைகள் வெள்ளமென பறந்து கிடந்தன. அந்த பகுதியிலே வரிசை வரிசையான கூடாரங்களும் பலதரப்பட்ட போர் வீரர்களும் எண்ணி மாளாத குதிரைகளும் யானைகளும் கோவேறு கழுதைகளுமாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்டதொரு நகரம் போலவே காட்சியளித்தது அந்த பிரதேசம். படை வீரர்களின் தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்ற பல பொருட்களை கொண்ட அங்காடிகளும் அந்த படை அணிகளுக்கு இடையே காட்சியளித்தன. அகம்பாவத்தினால் அழிவை தேடிக்கொண்ட அரசன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு முற்றுகையிலே முறியடிக்கப்பட்டு வீழ்ந்த கோட்டையை வெற்றி கொண்ட மன்னரின் காணிக்கையாக்குவதன் அடையாளமாக அக்கோட்டை வாயிலின் சாவிகளை கொண்டு வந்து அவரது காலடியிலே சமர்ப்பித்துவிட்டு அவரது நட்பை விரும்பி பெறும் அடையாளமாக அவரிடமிருந்து தாம்பூலம் பெற்று செல்வதற்காக வரவிருந்தான். அப்படி வரப்போகும் அரசனை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளில் படை அணியின் ஒரு பகுதி ஈடுபட்டிருந்தது. தோல்வியிலே துவண்ட உள்ளத்தவனாக வரும் சுல்தானை உரிய மரியாதைகளுடன் வரவேற்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார் வெற்றி கண்டவர். இந்த போருக்கு காரணமான பணிந்துவிட்ட பகை அரசனை வரவேற்பதற்கு என்றே பாசறையின் நடுவிலே பாங்கானதொரு மேடை அமைத்திருந்தார்கள். மண்டபத்தை போல கால்கள் அமைத்து கூடாரத்தை போல திரைச்சீலைகளை விரித்து அலங்கரித்திருந்த அந்த பெரிய விதானத்தின் உள்ளே வீரர்களும் விருந்தாளிகளுமாக 1000 பேர்கள் தங்கலாம். அத்துணை விஸ்தாரமான அமைப்பு அது. அதன் நடுவே பிரதானமானதோர் இடத்திலேதான் கோட்டையை காணிக்கையாக கொடுக்கும் அந்த நிகழ்ச்சியும் நடக்கவிருந்தது. கூடாரத்துக்கு வெளியே பணிய வரும் அரசனுக்கு வழியெல்லாம் வரிசையாக அணிவகுத்து நின்று படை வீரர் பாரா கொடுக்க வேண்டும் என்பதும் ஏற்பாடு. இத்தனை ஆறாவரங்களுக்கும் காரணமான வெற்றி பெற்றவர் யார், தோல்வியுற்றவர் யார்? தமது தூதுவர்களை உதாசீனப்படுத்தி ஓட்டிய அகமது நகர் சுல்தானை பழிவாங்க வேண்டும் என்று படையெடுத்தார் பிஜப்பூர் சுல்தான் அலி ஆதில் ஷா. ஒரு காலத்தில் தங்கள் உடைமையாக இருந்த கல்யாண், ஷோலாப்பூர் ஆகிய கோட்டைகளை அகமது நகரிடமிருந்து திரும்ப கேட்டு சண்டையை தொடங்கினார் அவர். அகமது நகர் அத்தனை சுலபத்தில் தான் அனுபவித்து வரும் பகுதிகளை கொடுத்துவிட்டு பணிந்து விடுமா? மாபெரும் இந்து சாம்ராஜ்யமான விஜயநகரின் அன்பையும் நட்பையும் பெற்றார் ஆதில் ஷா. மகனும் போல நினைத்த ஆதில் ஷாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க தமது படைகளுடன் உதவிக்கு வருகிறார் சாகசக்காரர் ராமராயர் என்ற விஷயங்களை எல்லாம் தமது ஒற்றர்கள் மூலம் அறிந்தும் கூட அகமது நகர் நிஜாம் அசைந்து கொடுக்கவில்லை. தம்முடைய அண்டை நாட்டுடன் பல பரீட்சை செய்தி பார்த்துவிடவே விரும்பினார் அவர். விஜயநகரம், பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா ஆகிய 4 ராஜ்யங்களும் ஒன்றையொன்று தாக்காமல் நட்போடு இருக்க வேண்டும் என்றும் அத்துமீறி தாக்குதல் நடக்குமானால் ஒன்றுக்கொன்று உதவி செய்ய வேண்டும் என்றும் ஒரு சமயர் ராமராயர் பாமினி சுல்தான்களோடு கூட்டு நேச பொறுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தார். அதன்படி அகமது நகரின் மீது தாக்குதல் நடத்த இப்போது கோல்கொண்டா ஒத்துழைக்க வேண்டும் என்று தாக்கீது அனுப்பினார் ராமராயர். கோல்கொண்டாவின் சுல்தானான இப்ராஹிம் குதுப் ஷாவுக்கு பிஜப்பூருடன் சேர்ந்து கொண்டு அகமது நகரை தாக்குவதில் விருப்பமே இல்லை. இருந்தாலும் ராமராயர் கூட்டு நேச பொறுப்பு ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி வற்புறுத்தவே அரை மனதோடு தாக்குதலில் கலந்து கொண்டார். குதுப் ஷாவின் இந்த மனப்போக்குக்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாகிய சர்வ வல்லமை வாய்ந்த ராமராயரின் நட்பும் அன்பும் ஆதரவும் தனக்கே உரியது என்ற எண்ணத்தில் இருந்தவர் இப்ராஹிம். கோல்கொண்டாவின் அரசியல் வாழ்விலே ராமராயரின் ஆதி நாளைய வாழ்க்கை பிணைக்கப்பட்டிருந்ததோடு தன் அண்ணா ஜாம்ஷெட்டின் ஆட்சியிலே தான் உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடி வந்த சமயம் ராமராயர் விஜயநகரத்திலே தனக்கு அடைக்கலம் அளித்து ஆதரவு தந்ததையும் அவர் மறந்துவிடவில்லை. ராமராயரின் அன்பை அலி ஆதில் ஷா பறித்து கொண்டதாக அவரிடம் ஒரு பொறாமையே கூட ஏற்பட்டிருந்தது குதுப் ஷாவுக்கு. ராமராயர் ஆதில் ஷாவை தன் அன்பு மகனாக ஸ்வீகரித்து கொண்ட பிறகு ராமராயரிடம் எதையும் விரும்பி பெறும் உரிமை தனக்கே உரியது என்று தான் தப்பு கணக்கு போட்டுவிட்டதாக ஒரு எண்ணமும் தோன்றியது இப்ராஹிமுக்கு. இதை வளர்ப்பது போலவே முற்றுகையின் போது நடந்த சில நிகழ்ச்சிகளும் இருந்தன. பிளவுபட்ட மனப்பான்மை கொண்ட குதுப் ஷா எதையும்
பிரித்து காணலானார். ராமராயரின் ஒவ்வொரு செய்கைக்கும் ஏதோ காரணம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டது அவர் உள்ளம். மாற்றாந்தாயின் அன்பிலே மாசு காணும் குழந்தையின் மனநிலையிலே குழம்பி போனார் குதப்ஷா. ஆகவே அகமது நகர் முற்றுகையிலே அவரால் முழு மனதோடு ஈடுபட முடியவில்லை. பிஜப்பூர் சுல்தானுடன் விஜயநகரத்து ராயர் அளவலாவும் போதெல்லாம் ஆத்திரம் கொண்டார் கோல்கொண்டாவின் குதப்ஷா. அகமது நகரை அடக்கி ஒடுக்குவதற்கு தன்னை அவர்கள் கருவியாக பயன்படுத்துகிறார்கள் என்ற எண்ணம் வளர்ந்துவிட்ட பிறகு முற்றுகை சம்பந்தமாக ராமராயரோ ஆதில் ஷாவோ எது கூறினாலும் தமக்கு அவர்கள் கட்டளையிடுவதாக எண்ணி குமையலானார். இவ்வளவுக்கும் மேலாக அகமது நகர் நிஜாம் ஷாவின் அருமை மகள் கோல்கொண்டா சுல்தானின் உள்ளத்திலே இடம் பெற்றிருந்தாள். தனது வருங்கால மாமனாரை பகைத்து கொள்ள எந்த மாப்பிள்ளைக்குத்தான் மனம் வரும்? ஆகவேதான் களம் புகுந்தும் ஒப்பந்தப்படி ஒத்துழைக்கவில்லை. அது மட்டுமல்ல, அகமது நகர் படைத்தலைவர்களுக்கு உளவுகள் கூறி உதவலானார் குதப்ஷா. இதனால் முற்றுகை நீடிக்கலாயிற்று. கூட்டணி படைகளின் முன்னால் தோற்றோட வேண்டியவர்கள் கோட்டையை கட்டி காத்து நின்றார்கள். எத்தனையோ போர்களை நடத்திய ராமராயருக்கு இது வியப்பையே அளித்தது. வெற்றி அல்லது வீர மரணம் என்று வீம்புடன் போராடும் போது உதவிக்கு வந்த ஒருவர் ஒதுங்கி நிற்பது என்றால் அது போரிடும் வீரர்களுக்கு வெறுப்பாகத்தானே இருக்கும். தன் படைகளை போராட்டத்தில் ஈடுபடுத்தாது ஏதேதோ சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டிருந்தார் குதப்ஷா. அவரது இந்த விபரீத போக்குக்கான காரணம் கேட்டு கண்டிப்பான தாக்கீது அனுப்பினார் ராமராயர். ஆனால் அதற்கு மறுநாள் காலை பாசறையிலே ராயரும் பிஜப்பூர் சுல்தானும் வீற்றிருக்கும் போது சீற்றமுடன் புகுந்தான் சித்திக் ஹாசன். எதிர்பார்த்தது நடந்துவிட்டது. இப்ராஹிம் குதப்ஷா தன் துரோக செயலை காட்டிவிட்டான் என்று படபடத்தான். என்ன, அகமது நகருடன் சேர்ந்து விட்டானா? கேட்டார் ஆதில் ஷா. அதைத்தான் இங்கு இருந்தபடியே செய்து கொண்டிருந்தானே. கோட்டையை நாம் முற்றுகையிட்டு கொண்டிருக்கும் போது உள்ளிருப்போருக்கு தன் படை வீரர்களை கொண்டு உணவுப் பொருட்களை அனுப்பினான். உளவுகளையும் உடனுக்குடன் சொல்லிக் கொடுத்து வந்தான். இப்போது ஒரேடியாக தன் படைகளை கிளப்பிக் கொண்டு இரவோடு இரவாக தன் ஊருக்கே போய் சேர்ந்து விட்டான் துரோகி என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான் வேங்கடாத்ரி, விஜயநகர படைகளின் சேனாபதி. ஆதில் ஷாவும் ராமராயரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். கோல்கொண்டா சுல்தானின் செயல் அவர்களை திகைக்க வைத்திருந்தது என்பதை அவர்களின் பார்வையே சொல்லிற்று. தளபதிகளோ குதப்ஷாவின் செயலினால் கொதிப்படைந்திருந்தார்கள். மாரிக்காலம் வந்துவிட்டது, முற்றுகையை விட்டுவிடுவதே சிறந்தது என்று அவர் அடிக்கடி என்னிடம் கூறி வந்ததன் ரகசியம் இப்போதுதான் புரிகிறது என்றான் வேங்கடாத்ரி. நான் ஆரம்பத்திலிருந்தே எச்சரித்து கொண்டுதான் இருந்தேன். இப்ராஹிம் சந்தர்ப்பவாதி, காட்டி கொடுத்து நம் கழுத்தை அறுக்கும் கயவன் என்று ஆத்திரப்பட்டான் ஆதில் ஷாவின் சேனாபதி சித்திக் ஹாசன். ராமராயரோ சிந்தனையில் ஆழ்ந்தார். குதப்ஷா முற்றுகையை கைவிட்டு சென்றதற்காக அவர் கவலைப்படவில்லை. இந்த நன்றி கட்ட செயலுக்காக அவனை எப்படி தண்டிக்கலாம் என்பதை பற்றியே எண்ணமிட்டு கொண்டிருந்தவர். கோல்கொண்டாவின் படைபலத்தை நம்பியா நாம் முற்றுகையை கை கொண்டோம்? இல்லையே. அகமது நகரை பணிய வைப்பதில் முழு மூச்சுடன் முனைவோம். நாணயம் இல்லாத கோல்கொண்டாவை நசுக்குவது நமக்கு ஒரு பெரிய காரியமல்ல. அதை பிறகு கவனிப்போம். இப்போது முற்றுகை பகுதியில் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் வேங்கடாத்ரியை நோக்கி. கல்யாண் கோட்டையை போபால் ராவின் பொறுப்பில் விட்டுவிட்டு ஹுசைன் நிஜாம் ஷா தலைநகரை காப்பதற்காக உள்நாட்டுக்கு ஓடியிருக்கிறார் என்றான் வேங்கடாத்ரி. உடனே ராமராயர் முற்றுகையை வெற்றியாக்கும் வழிவகைகளை வகுக்கலானார். தமது நம்பிக்கைக்கு உகந்த படைத்தலைவரான இம்மடி சதாசிவ நாயக்கரிடம் கல்யாண் கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றும் பொறுப்பை ஒப்படைத்தார். வேங்கடாத்ரியையும் சித்திக் ஹாசனையும் அகமது நகரின் எல்லைக்குள் புகுந்து தாக்கும்படி பணித்தார். விஜயநகர பெரும் படையுடன் சதாசிவ நாயக்கர் கல்யாணை நோக்கி கிளம்பினார். ஆதில் ஷா படைகளின் ஒரு பகுதியும் உடன் சென்றது. வேங்கடாத்ரி, சித்திக் ஹாசன் இவர்களுடன் சென்ற விஜயநகரின் படை வெள்ளமும் பிஜப்பூரின் பெரும் படையும் அகமது நகருக்குள் புகுந்து அழிக்க தொடங்கின. வேங்கடாத்ரி வாளாகவும் சித்திக் ஹாசன் நெருப்பாகவும் மாறி விரோதியின் நாட்டை நாசமாக்கினார்கள். கோதாவரி நதியை கடந்து தௌலதாபாத் வரை சென்று வெற்றி கொடியும் நாட்டினார்கள். தங்கள் உயிரையும் உடைமைகளையும் காத்து கொள்ள அகமது நகரை விட்டு மக்கள் ஓடி ஒளியலானார்கள். இதுவரை கண்டும் கேட்டும் இராத வகையில் நிஜாம் ஷாவின் ராஜ்யத்தை நாசமாக்கி கொண்டிருந்தனர் வேங்கடாத்ரியும் சித்திக் ஹாசனும். இவர்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முயன்ற எதிர்ப்புகளெல்லாம் தவிடு பொடியாகின. அங்கே கல்யாண் கோட்டையை இம்மடி சதாசிவ நாயக்கரிடம் ஒப்படைத்துவிட்டு சரணாகதி அடைந்து விட்டான் போபால் ராவ். அவரும் தமது படைகளுடன் அகமது நகருக்குள் புகுந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட ஹுசைன் நிஜாம் ஷா நம்பிக்கை இழந்து போனார். நாட்டு மக்களிடம் ஓலம் வேறு அந்த உள்ளத்தை உடைத்திருந்தது. பசுமை கொழித்த நாட்டிலே வறுமை தலைவிரித்து ஆடலாயிற்று.
செழுமை நிறைந்த அழகான பிரதேசங்கள் போர் தழும்பு ஏறி விகாரமாக காட்சியளித்தன. படுதோல்வியுற்று வேதனை அடைந்த ஹுசைன் நிஜாம் ஷா வெள்ளை கொடி தூக்கினார். சமாதானத்தை விரும்பும் செய்தி கேட்ட ராமராயர் அகமது நகர் சுல்தானுக்கு சில நிபந்தனைகளை விதித்தார். கல்யாண் கோட்டையை பிஜப்பூர் அலி ஆதில் ஷாவுக்கு உரிமையாக்க வேண்டியது. இதற்காக அகமது நகர் நிஜாம் ஷாவை ராமராயரின் கூடாரத்துக்கு நேரில் வந்து கோட்டையின் சாவிகளை ஒப்புவிப்பதோடு நட்பின் அடையாளமாக ராயரிடமிருந்து தாம்பூலமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த நிபந்தனைகள். நாட்டை கொள்ளையிட்டு சூறையாடும் பகைவர்களின் கொடுமையிலிருந்து மக்களை காக்க எவ்வித நிபந்தனைக்கும் கட்டுப்பட்டாக வேண்டிய நிர்பந்த நிலையில் இருந்தார் நிஜாம் ஷா. ராமராயரின் விருப்பப்படியே நடப்பதாகவும் நாட்டை பாழ்படுத்தும் வேங்கடாத்ரியையும் சித்திகாசனையும் திரும்ப அழைத்து கொள்ளும்படியும் தூது அனுப்பினார். சுல்தானின் விருப்பத்துக்கு இணங்கினார் ராமராயர். அகம்பாவம் கொண்டலைந்த அகமது நகர் ஹுசைன் நிஜாம் ஷா அவமானமடைந்து சமாதானத்தை நாடி வரும் காட்சியை காண வீரர்கள் கூட்டம் வழி எங்கும் சாரி சாரியாக குவிந்திருந்தது. இந்த கூட்டத்திலிருந்து ஒதுங்கி நின்ற அந்த ஒற்றை கூடாரத்திலே ராமராயரும் அலி ஆதில் ஷாவும் கம்பீரமாக வீற்றிருந்தார்கள். அவர்களை சூழ்ந்து வெற்றி தேடி தந்த வீர திலகங்களும் படைத்தலைவர்களும் பகட்டான ஆடை அணிந்து தத்தம் மன்னர்களுக்கு பெருமை தரும் வகையில் இரு மருங்கிலும் அமர்ந்திருந்தார்கள். இத்தனையும் ஆன பிறகு யாருக்காக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்களோ அவரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். தோல்வியின் அவமானத்தோடு தன்னை நேரில் வந்து பேட்டி கண்டு செல்லும்படி தாக்கீது அனுப்பியதை சிறுமையாக எண்ணி குமைந்து போன அகமது நகர் நிஜாம் ஷா ராயரை பேட்டி காண தமது பரிவாரங்களுடன் முதல் நாளே வந்துவிட்டார். ராயரின் படை அணிகளுக்கு சற்று தொலைவில் பாடி இறங்கியிருந்த அவர் ராமராயரிடம் தாங்க முடியாத கோபம் கொண்டிருந்தார். ஆனால் செயல் இழந்த அவரது கோபத்துக்கு பயன் ஏது? விழா கோலம் பூண்ட அகமது நகர் வீதிகளிலே வெற்றி வீரராக பவனி வர வேண்டியவர் தம்மை வெற்றி கொண்ட விரோதிகளின் நடுவே ஏளன சிரிப்புடன் அவர்கள் வரவேற்று வழிவகுத்து கொடுக்க தோல்வியை ஒப்புக்கொண்டு தாம்பூலம் பெற போகிறார். முன்னும் பின்னும் வேல் ஏந்திய வீரர்கள் குதிரைகளில் கம்பீரமாக செல்ல இடையிலே தமது அந்தஸ்துக்கு ஏற்ப பரிவாரங்கள் புடைசூழ பவனி வர கூடாரத்தை நெருங்கி கொண்டிருந்தார் நிஜாம் ஷா. ஆனால் அதில் ஒரு கவர்ச்சி இல்லை. ஒருவர் முகத்திலாவது உற்சாகம் இருந்தால் அல்லவா? இவர்களின் வரவை வேடிக்கை பார்த்து நின்ற வீரர்களோ கிசுகிசுத்தார்கள், கேலியாக நகைத்தார்கள். நிஜாம் ஷா கம்பீரமான தோற்றமுடையவர்தான். அவர் ஏறி வந்ததோ அசுவ லட்சணங்கள் அனைத்தும் கொண்ட அராபிய குதிரைதான். ஆனால் அதன் ஒய்யார நடையிலே கூட வழக்கமான துடிப்பில்லை. தன் மீது அமர்ந்து இருப்பவரின் உள்ளத்தை அறிந்தது போல வேண்டாத காரியத்துக்கு செல்லும் வேதனையோடு அடி எடுத்து வைத்து கொண்டிருந்தது அந்த குதிரை. நிஜாம் ஷாவை கண்டதும் வெற்றி கொண்ட செருக்குடன் வீற்றிருக்கவில்லை ராமராயர். எதிர்கொண்டு அழிக்க தாம் உட்கார்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்து வந்தார். விரோதி தோல்வியுற்றாலும் ஒரு மன்னனுக்குள்ள தகுதியோடு அவனை வரவேற்கவே விரும்பினார் ராமராயர். ஹுசைன் நிஜாம் ஷாவின் கரங்கள் இரண்டையும் தாமே வலிய பற்றி எடுத்துக்கொண்டார். வரவேற்க வருபவரின் விரிந்த கரங்களை விருந்தாளி தாவி பிடித்து தம் நட்பின் இறுக்கத்தை வெளிப்படுத்துவதுதானே வழக்கம். ஆனால் இங்கோ விருந்தாளி வேண்டா வெறுப்புடன் வந்திருந்தார். அவரது நீளாத கரங்களை தானாக எடுத்துக்கொண்ட ராமராயர் விருந்தாளியின் குல வழக்கப்படி அவ்விரு கரங்களையும் தமது நட்பின் அடையாளமாக முத்தமிட்டார். உடனே தீண்டத்தகாத எதையோ தீண்டிவிட்டவரை போல அருவருப்பாக முகத்தை வைத்து கொண்டு அருகில் இருந்த தம் அதிகாரி ஒருவரை பார்த்து, கையை கழுவுவதற்கு தண்ணீரும் ஒரு பாத்திரமும் கொண்டு வாருங்கள் என்றார் அகம்பாவத்துடன். விஜயநகரத்து வீரர் வரிசையிலே ஆஹா என்ற ஆத்திர குமுறலோடு உரையிலிருந்து வாட்கள் உருவப்பட்டன. அண்ணாவுக்கு நேர்ந்துவிட்ட அவமானத்தை கண்ட வேங்கடாத்ரி வெறி கொண்ட வேங்கையென துள்ளி எழுந்தான். ஓங்கிய அவன் கையிலே வெற்றி வாள் மின்னியது. ஆனால் இரத்தமாக சிவந்துவிட்ட முகத்தோடு சிலையாகி நின்ற ராமராயர் தம் இமையாத விழிகளால் ஹுசைன் நிஜாம் ஷாவையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தவர் பழி தீர்க்க பாய்ந்து வரும் வேங்கடாத்ரியை தமது இரும்பு கரத்தால் அவனை பாராமலேயே ஒரு வார்த்தையும் பேசாமலேயே தடுத்து நிறுத்தினார். ஆதில் ஷாவும் அவரது ஆட்களும் கூட நிஜாம் ஷாவின் இந்த மரியாதை குறைவான செய்கையினால் திகைத்து நின்றுவிட்டார்கள். பகைவனும் மதித்து போற்றும் பெருந்தன்மையும் பராக்கிரமும் கொண்ட ராமராயரை நிஜாம் ஷா இப்படி அவமதித்து விட்டாரே, அதன் விளைவு எப்படியோ என்ன நேருமோ என்று அங்கு கூடியிருந்தோர் விக்கித்து போயிருந்தனர். ராயரிடம் காணப்பட்ட அமைதி எல்லோருக்குமே அச்சத்தை அளித்தது. தனது கோப உணர்வுகளை விழுங்கியதின் விளைவாக ராமராயரின் கண்கள் மட்டுமே தணலாக சிவந்து ஜுவலித்து கொண்டிருந்தன. அவமானப்படுத்த எண்ணிய நிஜாம் ஷா அவமானப்பட்டு போனார். ராமராயரின் இந்த அமைதியும் நிதானமும் அவரை திகைக்க வைத்தன.
அதற்குள் பாத்திரமும் தண்ணீரும் கொண்டு வரப்பட்டன. கரைப்பட்டு போனதாக எண்ணிய தன் கைகளை அதில் கழுவி கொண்டார் நிஜாம் ஷா. அப்போது அவர் உள்ளத்தின் நடுக்கம் கைகளில் தெரிந்தது. அசட்டுத்தனமான காரியத்தை செய்துவிட்டோமோ என்ற நினைப்பிலே குறைப்பட்டு கொண்டது குற்றமுள்ள நெஞ்சு. இத்துணை நேரம் அங்கு நிலவிய அமைதியை அதிர வைத்து கொண்டு எழுந்தார் ராமராயரின் குரல். ஹுசைன் நிஜாம் ஷா அவர்களே, உங்களை என் விருந்தாளியாகவே எதிர்பார்த்தேன். அந்த எண்ணத்துடனேயே வரவேற்கவும் வந்தேன். இந்த நிலையில் இதற்கு பிறகும் கூட அந்த என் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. மாற்றிக்கொண்டால்... ஒரு வினாடி மௌனமானார் ராமராயர். அது ஒரு யுகமாக இருந்தது அங்கு இருந்தவர்களுக்கு. என் விரோதியாகிவிடும் உங்களை உயிரோடு அனுப்ப மாட்டார்கள் இங்கு இருப்பவர்கள். ஆகவே என் விருந்தாளியாகவே இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் என்று சொல்லி தம் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டவர் தண்ணீர் கொண்டு வர செய்து தம் கைகளையும் உதடுகளையும் கழுவி சுத்தப்படுத்தி கொண்டார். ராமராயரின் அந்த பெருந்தன்மையின் முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் குன்றி போனார் நிஜாம் ஷா. கல்யாண் கோட்டையின் சாவிகளை ஒப்பந்தப்படி மௌனமாக ராயரின் முன்னே நீட்டினார். ராயர் ஆதில் ஷாவின் பக்கம் திரும்பி அதை வாங்கி கொள்ளும்படி சைகை செய்தார். ஆதில் ஷாவோ தான் எழுந்து போய் அதை வாங்கி கொள்ளும் தகுதி நிஜாம் ஷாவுக்கு இல்லை என்று கருதினார் போல தன் மெய்காப்பாளனை நோக்கி வாங்கி வரும்படி உத்தரவிட்டார். சாவிகளை நிஜாம் ஷாவின் கையில் இருந்து பறித்து கொண்டு ஆதில் ஷாவின் பாதங்களில் கொண்டு வைத்தான் காப்பாளன். குற்றவாளியாக நிற்கும் தன்னை குத்தி எடுக்கும் ஆயிரம் விழி அம்புகளிடமிருந்து விடுபட துடித்து வேகமாக அவ்விடத்தை விட்டு வெளியேறினார் நிஜாம் ஷா. தன் மீது தாவி ஏறிய தலைவனின் தவிப்பை அறிந்துதானோ என்னவோ மந்தகதியில் வந்த குதிரை இப்போது வாயு வேகத்தில் பறந்தது. அதே நேரம் கனத்து கிடந்த வானத்திலே கருத்த மேகங்கள் கனவேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. காற்று ஓ என்று ஓலமிட்டு உருமியது உக்கிரமாக. பகல் பொழுதை மாற்றும் பயங்கரமானதோர் இருள் பரவி வந்தது. மலைகளை புரட்டி மோத விடுவது போன்ற ஒலி எங்கோ தொலைவில் தொடங்கி வரவர அதிரே வந்து அதிர்ந்தது. இடி, மின்னல், புயல். கடல் நீரின் கொந்தளிப்பு இந்த ஒலிகளுக்கு ஏற்ப உயர்ந்தும் தாழ்ந்தும் நடனமாயிற்று. உருண்டு புரண்டு சுருண்டு எழுந்த பேரலைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு கருநீல பரப்பிலே கண்ணாடி நீர் முத்துக்களை வாரி இறைத்தன. கடலுக்கும் காற்றுக்கும் கடுமையான போராட்டம். கடல் நீரை பளார் பளார் என்று அரைந்து ஆரவாரமிட்டது காற்று. அடிபட்ட கடல் தன் அலைக்கரங்களால் காற்றை எட்டி பிடிக்க எகிரி குதித்து ஏமாற்றமடைந்த ஆத்திரத்திலே புலம்பிக் கொண்டிருந்தது. குமுறும் கடலின் உடலிலே குதி போட்டு கொண்டிருந்தது ஒரு கப்பல். எந்த நிமிஷத்தில் என்ன நேருமோ என்ற திகில் குடிக்கொண்டிருந்தது அதில் இருந்தவர்களின் உள்ளத்திலே. காற்றிடம் காட்ட முடியாத தங்கள் கைவரிசையை அலைகள் அந்த கப்பலிடம் காண்பிக்கலாயின. தன் விரோதியின் விளையாட்டு பொருளான அந்த கப்பலை காற்றும் தன் களமாக்கி கொண்டது. கடலுக்கும் காற்றுக்கும் இடைப்பட்ட அந்த கப்பலோ படாத பாடுபட்டது. புயல், மின்னல், அவற்றின் முடிவாக பேய் மழை கொட்டலாயிற்று. கப்பலில் இருந்தவர்கள் தவித்தார்கள். இங்கும் அங்கும் ஓடினார்கள். எப்படியாவது புயலில் இருந்து அந்த களத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில் அதில் இருந்த அத்துணை பேரின் கவனமும் கவலையாக பரிணமித்தது. ஒரே ஒருவனை தவிர. அந்த ஒருவன் மரண கம்பங்களுக்கிடையே கட்டுண்டு கிடந்த யூசுப் கான் தான். மழை நீரை காற்று வாரி அவன் மீது கொட்டிய போது நினைவிழந்து மயங்கி கிடந்தவனின் உடலிலே ஒரு தெம்பு பிறந்தது. உடல் ரணத்திலே உப்பு நீரை கொட்டிய போது கூட உடலை அசைக்காத யூசுப் கான் இயற்கை அன்னையின் அமிர்த தாரையான மழை நீர் பட்டதும் உடலை சிலிர்த்து கொண்டான். தலை நிமிர்ந்து வாய் திறந்து மழை திவலைகளை ஏந்தி குடித்து காய்ந்த நெஞ்சை ஈரமாக்கி கொண்டான். மழை வலுக்க வலுக்க அவன் உடலிலே தெம்பு பிறக்கலாயிற்று. புயலிடைப்பட்ட கப்பலின் ஆட்டத்தையும் போர்த்துகீசியர்களின் தவிப்பையும் கண்ட யூசுப் கான் கடகடவென்று வாய்விட்டு சிரிக்கலானான். அந்த சிரிப்பு அதீதமாக அந்த கடல் ஓலத்தையும் புயலின் சீற்றத்தையும் மீறி ஹோ என்று நானா திக்கிலும் பரவியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.